அன்புமிக்கவர்களே, ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பை தான் கொடுத்து பாருங்களேன். ஒருவனை குற்றவாளி குற்றவாளி என்று சொல்லி கொண்டு போவதில் வாழ்க்கையின் அர்த்தம் இல்லை. அவனுக்கு இரக்கத்தை அளித்து ஒரு வாய்ப்பை நீ அளித்து பார் என்று உண்மையின் யதார்த்தத்தை இன்று ஆண்டவர் நற்செய்தி வாயிலாக நமக்கு கற்றுத் தருகிறார். வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து வாழ்க்கையின் யதார்த்த உண்மைகளை அறிந்து கொள்வோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசீரும் இதோ இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் உங்களோடு முற்றிலுமாக நிறைந்து காணப்பட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஆயக்கலை 64 இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வாழ்வின் சில கலைகளை தெரிந்து கொண்டால் நீங்கள் அனைத்தையும் வென்று விடலாம் என்று இந்த ஆண்டவர் இயேசு ஒரு உண்மையை சொல்லி தருகிறாருங்க. படிப்பில் சிறந்த மாணவனுக்கு ஒரு ஆசிரியரின் தனி கவனம் தேவையில்லை. நன்றாக வழி தெரிந்தவனுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நலமுடன் இருக்கும் ஒரு மனிதனுக்கு மருத்துவரின் உதவி தேவைப்படுவதில்லை. நல்லா இருக்கிற இயந்திரத்தை பிரித்து நான் சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்றவனை சிறந்த பொறியாளர் என்று சொல்ல மாட்டார்கள். அவன் ஒரு மூடன் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி வாழ்க்கையிலே தவறி போகாத 99 ஆடுகளை அல்ல, தொலைந்து போன ஒரே ஆட்டைத்தான் ஆயனின் உடனிருப்பு தேவைப்படுகிறது என்று லூக்கா நற்செய்தி 15 ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உடனிருப்பு ஒரு வாய்ப்பு. நான் பாவிகளை தேடி வந்தேன். நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நான் பாவிகளையே மனமாற்ற வந்தேன், பாவிகளையே தேடி வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறார் என்று லூக்கா 15 அதிகாரத்தில் அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். வரி தண்டுவர் வீட்டில் அமர்ந்து உண்பதா? இன்று மத்தேயை அழைத்த பொழுது கூட அவரை முழுமையாக இந்த மத்தேயை பின் செல்லுகிறார். இவன் பாவி பாவி என்று அவன் மீது குற்றப்பொழியும் குற்ற கற்களையும் தூக்கி எறிந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த கற்களை பூக்களாக மாற்றி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாரு அப்படின்னு ஆண்டவர் என்று அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, காணாமல் போன மகன் பூமியில் தம்பியின் மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத அண்ணனின் மனநிலை போல இன்று நம்மிலும் எத்தனையோ பேர் சிலரை ஏற்காத மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவியை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை, இந்த மத்தியை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை தான் இன்று இந்த பரிசேயர்கள் மத்தியிலும் தலைமை குருக்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது, மக்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்ற ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று மத்தேயு 9 அதிகாரம் 13 சொல்லுவது போல அவர் நீதியை விட இரக்கம் பெரியது என்று சொல்லுகிறார். தண்டிப்பதை விட அன்புதான் பெரியது என்று சொல்லுகிறார். அதே போல அவர் அருமையான ஒரு கலையை இன்று நமக்கு கற்றுத் தருகிறார். கொடுத்த சந்தர்ப்பத்தை வீணடித்தாலும் மீண்டும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும் கலைதான் மனிதனின் ஒவ்வொரு உள்ளத்திலும் இறைவனின் அருள் பொழிய காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள், எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ வழிமாற்றங்கள் என்று போய்கொண்டு இருக்கலாம். ஆனா திரும்பவும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. குடும்பத்துல ஒரு பிரச்சனையா கணவன் மனைவிக்குள்ள இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பை கொடுத்து கொடுத்து தான் வாழ்வியல் மாற்றங்களை நாம் கண்டுவிட முடியும். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 16:24 சொல்லுவது போல என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் தன்னலமற்றவர்களாக நமது சிலுவையை சுமந்து கொண்டு இன்னொருவருக்கு வாழ்வளித்து ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. ஜெபிப்போமா? அன்பின் நிறைவா, இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் நாங்களும் பிறருக்கு வாய்ப்பளித்து ஒருவர் மற்றவரை நீர் சொன்னது போல ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தையும் காட்டு என்று ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உமது வார்த்தைகள் வாழ்க்கைக்கு படிப்பனையாக இருப்பது போல நாங்களும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து எல்லோரிடத்திலும் இரக்க குணத்தையே பொழியும் மனிதர்களாக வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.